பிடிச்சிருக்கா ஃபுட்டு? நல்லா இருக்கு. இதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். நல்லா இருக்கு. இந்த மட்டன் கீமா ரோல்ஸ் வந்து நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்கேன். இங்கே கொஞ்சம் பெட்டர். നല്ല ഫുഡാണ്. ഞാൻ സ്ഥിരമായിട്ട് ഇവിടെ ഫാമിലിയായിട്ട് വരാറുണ്ട്. നമുക്ക് ഒതൻറ്റിക് ആയിട്ട് തമിഴ്നാട് ഫുഡ് ഇവിടെ സ്പെഷ്യൽ കുറേ മട്ടൺ ഐറ്റംസ് ഒക്കെ ഉണ്ട്. ഹലോ, വണക്കം കോയമ്പത്തൂർ ആൻഡ് മലയാളീസ്. നമസ്കാരം. സേഫ് ഗാർഡ് ഫ്ലേവേഴ്സിൻ്റെ പുതിയൊരു വീഡിയോയിലേക്ക് എല്ലാവർക്കും സ്വാഗതം. അപ്പോൾ നമ്മളുള്ളത് കോയമ്പത്തൂരാണ്. ഇപ്പോൾ നമ്മൾ ഉച്ചഭക്ഷണം കഴിക്കാൻ വേണ്ടി വന്നതാണ്. കോയമ്പത്തൂരിലെ ഏറ്റവും ഫേമസ് ആയിട്ടുള്ള ഏറ്റവും തിരക്കുള്ള ഒരു മെസ്സ്, വളർമതി മെസ്സിന് മുമ്പിലാണുള്ളത്. എന്തൊക്കെയാണ് ഇവിടുത്തെ സ്പെഷ്യൽ ഐറ്റംസ്, എന്തൊക്കെയാണ് ഇവിടുത്തെ വിശേഷങ്ങളെന്ന് അറിയാം. അപ്പം എല്ലാവരെയും ഒരിക്കൽ കൂടി സ്വാഗതം ചെയ്യുന്നു. பிடிச்சிருக்கா ஃபுட்டு? நல்லா இருக்கு. இதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். நல்லா இருக்கு. நீங்கள் ஊர் இங்கே தானே? காலேஜ் இங்கே ஈரோடு. நாங்கள் ஈரோடா? நல்லா இருக்கு. அங்கே ஈரோடு டேஸ்ட்டு எல்லாம் சேம் தானே? நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. எப்படி இருக்கு ஃபுட்டு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? பிரியாணியா? பிரியாணி நல்லா. யுவர் ஃபேவரட் ஃபுட் என்ன? இந்த மட்டன் கீமா ரோல்ஸ் வந்து நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்கேன். இங்கே கொஞ்சம் பெட்டர். How is the food? வெரி நைஸ். Nice. பிரியாணி? யா, திஸ் சிக்கன் பிரியாணி. നല്ല ഫുഡാണ്. ഞാൻ സ്ഥിരമായിട്ട് ഇവിടെ ഫാമിലിയായിട്ട് വരാറുണ്ട്. നമുക്ക് ഒതൻറ്റിക് ആയിട്ട് തമിഴ്നാട് ഫുഡ് ഇവിടെ സ്പെഷ്യൽ കുറേ മട്ടൺ ഐറ്റംസ് ഒക്കെ ഉണ്ട്. അതേപോലെ കറി ദോശ അതെല്ലാം ഫേമസ് ആണ്. മട്ടൺ ബിരിയാണി, പിച്ചിപ്പോട്ട കൂടി എല്ലാമേ നല്ലതാണ്. അപ്പോൾ നമ്മൾ വളർമതി മെസ്സിൻ്റെ അകത്താണുള്ളത്. ഇദ്ദേഹം ശ്യാം சார், ഇവിടുത്തെ മാനേജറാണ്. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எவ்வளோ நாள் ஆச்சு சார்? ஹோட்டல் வந்து 1986 86ல ரவுண்ட் அபவுட் 40 இயர்ஸ் ஆக போகுதுங்க. 40 இயர்ஸ் ஆக போகுது. இது ஸ்டார்டட் பை மிஸ்டர் ஜெயராமன், லேட் மிஸ்டர் ஜெயராமன், அப்புறம் அவங்க ஒய்ஃப் மிஸ்ஸஸ் ராதாமணி, ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணாங்க. 2008 வரைக்கும் அவங்க மட்டும் ரன் பண்ணிருந்தாங்க. 2008 அவங்க சன் மிஸ்டர் ராஜன் ஜெயராமன் வந்து டேக் ஓவர் பண்ணார். அவரும் பார்த்துட்டு இருந்தார் அதுக்கு முன்னாடி. பட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக 2008லேருந்து பார்க்க ஆரம்பித்து ரவுண்ட் அபவுட் 15+ இயர்ஸாக அவர் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 3 சீட்டர் ரெஸ்டாரண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணோம். 3 சீட்டர் ரெஸ்டாரண்ட் ஒரு 86ல் ஒரு 10-12 பேர் உட்கார்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் வந்து இந்த இடத்துக்கு வந்து 86, பட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வேறு இடத்துல ஆப்ரேட் பண்ணிருந்தாங்க. ஒரு 12 சீட்டர் ரெஸ்டாரண்ட்லேருந்து இப்போ வந்து ரவுண்ட் அபவுட் 76 சீட்டர் ரெஸ்டாரண்ட் ஆகிருக்கு. நான் ஏசி, ஏசி 2 ஹாலும் இருக்குது. அதே மாதிரி பிரான்ச்சஸ் ஏதாவது பிரான்ச்சஸ் இன்னும் இது இல்லை. இப்போதைக்கு கோயம்புத்தூரில் ஒரே பிரான்ச் தான். ஸோ ஒவ்வொரு வருஷம் வந்து சில மெனூஸ் எல்லாம் ஆட் பண்ணி இப்போ கொஞ்சம் மெனூஸ் ஒரு அப்போ வந்து லிமிடெட் மெனூஸ் இருந்தது. ஓகே, இப்போ வந்து நிறைய மெனூஸ் ஆட் ஆகிருக்கு. ஓகே, எந்தெல்லாம் மெனு சார்? எந்த மார்னிங் நம்ம டைமிங் பார்த்தீங்கன்னா 12 to 4. அப்புறம் வந்து 7 to 10:45 வரைக்கும் இருக்கா? ஆமாம், 7 to 10:45. லஞ்சும் டின்னரும் மாற்றணும், பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. ஏதில் சார் நம்மளோட ஸ்பெஷல் மெனூஸ் ஏதில் சார்? ஸ்பெஷல் மெனூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் வந்து நம்மளது வந்து ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா நான்வெஜ் மீல்ஸ் அதுவும் இலையில சர்வ் பண்ணுவோம். லீஃப் சர்விங். ஓகே, வித் ஆல் மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, ஃபிஷ் கிரேவி, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஆத்தென்டிகேட்டாக லீஃப்லெஸ் சர்வ் பண்ணுவோம். ஓகே, அது வந்து நம்ம ஒரு யூனிக்காக பார்ப்போம். நார்மலாக வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணுறதெல்லாம் விரும்புவாங்க, பட் நம்ம இன்னுமே லீஃப் கண்டினியூ பண்ணிருக்கிறோம். ஸோ அது நம்ம ட்ரெடிஷனுக்காக. ஓகே, அது பார்த்தீங்கன்னா அது போக நான்வெஜ் ஸ்டார்டர்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கனில் பிச்சு போட்ட கோழி, பள்ளிப்பாளையம், நாட்டுக்கோழி, பெப்பர் லெக்கு, இது எல்லாமே அது ஹைலைட்டான டிஷ். பிரியாணி நல்லாயிருக்கும். பிரியாணியில் மட்டன் சிக்கன் இருக்குது. மட்டன் சிக்கன் ரைட்டுங்களா சார்? நைட்டில் டின்னர் பிரியாணி. நைட்டில் டின்னர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி ப்ளஸ் கறி தோசை இருக்குது.
சிக்கன் கறி தோசை, மட்டன் கறி தோசை, தோசை வெரைட்டிஸ். தோசை வெரைட்டியில் மட்டன் இருக்குது, சிக்கன் இருக்குது. அதே மாதிரி ரெகுலரில் உங்களுக்கு ரோஸ்ட் வெரைட்டிஸு, ஊத்தாப்பம் வெரைட்டிஸ் அதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி பரோட்டா எடுத்திங்கன்னா கொத்து பரோட்டா இருக்குது, எக் கொத்து, சிக்கன் கொத்து, வீச்சு பரோட்டா, சிக்கன் வீச்சு, எக் வீச்சு, மட்டன் வீச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்குது. கீ பரோட்டா நல்லாயிருக்கும், எல்லாம் உண்டு. கீ பரோட்டா ஒரு யூனிக்கான ஐட்டம், நல்லாயிருக்கும், நல்லா ரோஸ்டடாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டார்டர்ஸ் மத்தியானம் என்ன கிடைக்குதோ அதுவும் ஈவினிங்கும் ஸ்டார்டர்ஸ் ஈவினிங் அது எல்லா ஸ்டார்டர்ஸும் கிடைக்கும். சரிங்களா? അപ്പം சார் கரெக்டாக அட்ரஸ் கூட சொல்லு சார். எங்கள் ஏரியா அட்ரஸ் வந்து ரேஸ் கோர்ஸ் சிஎஸ்ஐ காம்பவுண்டில், சிஎஸ்ஐ அட்ஜசன்ட் டு காஸ்மோபாலிட்டன் கிளப் ஓட்டுனா லேனில் இருக்குது. நம்மளுக்கு ரேஸ் கோர்ஸில் மெயின் லொக்கேഷൻ ரேസ് കോഴ്സ് വളർമണി മെസ് அப்படின்னா அப்படி. അപ്പം നമ്മൾ ഏകദേശം 40ാമത്തെ വർഷത്തിലേക്ക് കിടക്കുകയാണ് ഈ മെസ്സ്. കാര്യങ്ങളെല്ലാം ശ്യാം സാർ പറഞ്ഞു. ഇനി നമുക്ക് ഭക്ഷണങ്ങൾ പരിചയപ്പെടാം, ഭക്ഷണം ടേസ്റ്റ് ചെയ്ത് നോക്കണം. കൂടുതൽ ബുദ്ധിമുട്ടിക്കുന്നില്ല, നല്ല തിരക്കാണ്, തിരക്ക് സമയമാണ്. താങ്ക് യു സോ മച്ച് സാർ, താങ്ക് യു ഫോർ യുവർ ടൈം. അപ്പോൾ ഞാനിവിടെ നോൺ വെജ് മീൽസാണ് പറഞ്ഞേക്കുന്നത്. നോൺ വെജ് മീൽസിന് ഓൾറെഡി നമ്മളെ ടേബിളിൽ തന്നെ ഇവർ ഫിഷ് ഗ്രേവി ഉണ്ട്, നാടൻ കോഴി ഗ്രേവി ഉണ്ട്, മട്ടൻ്റെ ഗ്രേവി ഉണ്ട്. പിന്നെ നമുക്ക് അഡീഷണൽ ആയിട്ട് വേണ്ടത് സാമ്പാറുണ്ട്, കുറച്ച് സ്വല്പം മതി. അപ്പം അതാ സാമ്പാറുണ്ട്, 4 കൂട്ടം പായസമുണ്ട്, ചമ്മന്തി ഉണ്ട്, തക്കാളി ഗ്രേവി, വാഴക്കേൻ്റെ ഗ്രേവി. ടേസ്റ്റ് ഉണ്ട്. ഇപ്പം നിങ്ങൾക്ക് തന്നെ കണ്ടാൽ മനസ്സിലായി എൻ്റെ പുറകിൽ, അതായത് 12 മണിക്കാണ് സ്റ്റാർട്ട് ചെയ്തത്, ഏകദേശം 12:15 ഉള്ളൂ. അപ്പോഴേക്കും പുറകിൽ അത്രയും ആൾക്കാർ വന്നിട്ടുണ്ട്. ഇതിപ്പം നമ്മൾ ഒരു നോൺ വെജ് മീൽസ് പറയുന്നവർക്കുള്ള കോമൺ കറികളും ചോറും സാമ്പാറുമാണ്. ഇതിൻ്റെ കൂടെ തന്നെ നമുക്ക് സ്പെഷ്യൽ ഐറ്റംസ് ആയിട്ട് ഇപ്പം മീനുണ്ട്, മീനിൻ്റെ പല വെറൈറ്റീസ് ഉണ്ട്, അതുപോലെ ചിക്കൻ വെറൈറ്റീസ് ഉണ്ട്, പിന്നെ എഗ്ഗ്, അങ്ങനെ നമുക്ക് ഏത് സ്പെഷ്യൽ ഐറ്റംസ് വേണമെങ്കിലും നമുക്ക് പറയാം. അതുപോലെ ഒരു ഫിഷ് ഞാനിപ്പോൾ പറഞ്ഞിട്ടുണ്ട്, ഫിഷ് ഇപ്പോൾ വരും, കാത്തിരിക്കാം. അപ്പം എൻ്റെ പുറകിലുള്ള ഈ തിരക്ക് കണ്ടിട്ടില്ല, ഇതെല്ലാം ഭക്ഷണം കഴിക്കാൻ വേണ്ടി വെയിറ്റ് ചെയ്യുന്ന ആൾക്കാരാണ്. നമ്മളിപ്പോൾ ഇവിടുന്ന് കഴിച്ചത് നോൺ വെജ് മീൽസാണ്. കറികളൊക്കെ അടിപൊളിയായിരുന്നു, നല്ല ടേസ്റ്റി ആയിരുന്നു. റൈസ്, അതുപോലെ മീൻ, ഫിഷ് ഐറ്റംസൊക്കെ കഴിച്ചെടുത്തോളം നല്ല ടേസ്റ്റി ആയിരുന്നു. നിങ്ങൾ കോയമ്പത്തൂർ ഭാഗത്തേക്കൊക്കെ വരികയാണെങ്കിൽ തീർച്ചയായിട്ടും എക്സ്പീരിയൻസ് ചെയ്യാൻ പറ്റുന്ന ഒരു ഹോട്ടലാണ് വളർമതി മെസ്. അപ്പോൾ സേഫ് കട്ട് ഫ്ലേവേഴ്സിൻ്റെ ഈ വീഡിയോ ഇവിടെ അവസാനിക്കുകയാണ്. നിങ്ങൾ ആദ്യമായിട്ടാണ് കാണുന്നതെങ്കിൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യാൻ മറക്കരുത്, ലൈക്ക്, കമൻറ്റ്, ഷെയർ ഒക്കെ ഇടുക. അപ്പോൾ എല്ലാവർക്കും ബൈ ബൈ.